ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சன்குவிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ரிமெம்பரன்ஸ் விச் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் வைட். அண்ட் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நெட், செட், பிஜிடிஆர்பி இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் காமனாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இந்த போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. பிகாஸ் இதில் ஒரு மேஜர் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஓகே, தாமஸ் வைட் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1503 அண்ட் he died on 1542. He was an English poet and also politician. இவருடைய பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி 8 வாழ்ந்த அந்த பீரியடில் தான் இவரும் இருந்தார். இந்த போம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஆன் போலியன் அப்படிங்கிற ஒரு லேடிக்காக எழுதின மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் மோரோவர் ஆன் போலியன் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமஸ் ஃபிகர் டியூரிங் தட் டைம். ஆன் போலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி 8 செகண்ட் ஒய்ஃப். ஆன் போலனும் தாமஸ் வைட்டும் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் தே வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இந்த ஆன் போலன் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹென்ரி 8 ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான கேத்ரின் ஆஃப் அரகான் அந்த ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதுதான் இங்கிலாந்துலேயே ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு ஸ்டோரி. ஹென்ரி 8 எல்டர் பிரதர் ஆர்த்தர் வாரிசுப்படி பார்க்கும்போது அவர் தான் எல்டர் சன் அப்படிங்கிறதுனால அவர் கிங் ஆகுறாரு. அவர் அந்த டைமில் கேத்ரின் ஆஃப் ஆர்கனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1502 மேரேஜ் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ மந்த்ஸ்லேயே ஆர்த்தர் இறந்துடுறாரு. அதனால் ஹென்ரி 8 கிங் ஆகுறாரு. கிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1509 ஹென்ரியும் கேத்ரின், அதாவது ஆர்த்தருடைய ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 1509. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணப்போ கேத்ரின் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் இறந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் அவங்களோட ஒன்லி சர்வைவிங் சைல்டு அப்படின்னு பார்த்தா மேரி 1 தான். ஹென்ரி 8 மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மேல் சைல்டு இருந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த டுடோர் டைனஸ்டியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக கேத்ரின் ஆஃப் ஆர்கன் கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், அதாவது அன்னுவல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆனுவல்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இருந்துச்சு. அப்போது அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கக்கூடிய போப் இல்லை அப்படி கொடுக்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இதனால் ஹென்ரி 8 என்ன நினைக்கிறாருன்னா, இல்லை எனக்கு இந்த சர்ச்சே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து பிரேக் ஆகி வெளியில் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சர்ச்சை அவங்களுக்காக எஸ்டப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஆங்கிலிக்கன் சர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ஸ். வை? பிகாஸ் அந்த ரோமன் கேத்தலிக்கோடைய நார்ம்ஸ், ரூல்ஸ் இது எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டான ஒரு கருத்துக்கள் கொண்டவங்க தான் இவங்க. அண்ட் வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியும் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இனிஷியலாக பார்த்தோன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் அந்த பழைய ரோமன் கேத்தலிக்கோட ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஓவர் த டைம் பார்த்திங்கன்னா ஹென்ரி 8 டாட்டர் குவீன் எலிசபெத் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கான ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கான சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பழைய ட்ரெடிஷன்ஸ், அதாவது ரோமன் கேத்தலிக் அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன்ஸையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுனால, ஏன் நம்ம ப்ரொட்டஸ்டன்ஸாக கூட இன்னும் ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்பட்டதுனால பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குரூப் உருவானாங்க. பட் அந்த குரூப் நவடேஸ் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். பிகாஸ் அந்த கம்யூனிட்டி அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு கம்யூனிட்டியாக இல்லை. இந்த ஹிஸ்ட்ரி தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு சாதாரண டிவோர்ஸில் ஆரம்பித்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு புது கம்யூனிட்டியே உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் ஹேப்பன் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா ஹென்ரி 8 டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆன் போலன் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆன் போலன் அண்ட் தாமஸ் வைட்டுக்குள்ளே ஒரு லவ் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூமர் கேட்டு ஹென்ரி 8 தாமஸ் வைட்டை கொல்லணும்னு நினைக்கிறப்ப தாமஸ் வைட்டோட ஆக்சுவல் பேட்ரான் யாருன்னு பார்த்தோன்னா தாமஸ் கிராம்வெல். ஸோ தாமஸ் கிராம்வெல் ஹென்ரி 8 கோர்ட்டில் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஒருத்தர். அதாவது பேட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரைட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஊக்குவிக்கிறவங்க. ஸோ தாமஸ் வைட்டோட பேட்ரான் தான் தாமஸ் கிராம்வெல். ஸோ இவர் எப்படியோ இன்டர்வீன் பண்ணி அந்த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங், அவரை கொல்லணும்னு நினைக்கிற அந்த ப்ராசஸ்லேருந்து எப்படியோ விடுவிச்சு தப்பிக்க வைக்கிறாரு. பட் ஹென்ரி 8 ஆர்டர்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆன் போலன், அதாவது அவங்களோட தலையை வெட்ட சொல்லிடுறாங்க. அண்ட் ஷி வாஸ் பிஹெடட் ஆன் 1536. அவங்க இறக்குறது 1536, அதாவது தலை வெட்டப்பட்டு இறக்குறாங்க. தாமஸ் வைட் எப்படி இங்கிலீஷ்க்கு சானட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சானட் அப்படிங்கிறது இட்டாலியன் லிட்ரேச்சரில் இருந்துச்சு. அங்கே சொனேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை பெட்ராக்கியன் சானட்னு சொல்லுவாங்க.
தாமஸ் வைட் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் சானட் பேர் ஹூசோ லிஸ்ட் டு ஹண்ட். ஏன் இட்டாலியன் சானட் வந்து பெட்ராக்கியன் சானட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெட்ராக் அப்படிங்கக்கூடிய ஒரு இட்டாலியன் பொயட் தான் வந்துட்டு இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணார். தாமஸ் வைட்டும் பார்த்தோன்னா அந்த இட்டாலியன் பொயட்டான பெட்ராக் அவருடைய சானட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னவோ அதை தான் வந்து அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. தாமஸ் வைட் அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே ஆர் கால்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட். தாமஸ் வைட் வந்துட்டு சானட்டுக்கு மட்டும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல, அண்ட் ஹீ பிளேட் அ வைட்டல் ரோல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே, அண்ட் இன் 1557 பார்த்தோன்னா அவர் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அது பேர் வந்து சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதை வந்து டோட்டல் மிஸ்செலனி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி. அதில் 271 போம்ஸ் இருக்குது. அண்ட் இதை யார் கம்பைல் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வந்து இது எல்லாத்தையும் தொகுத்தார். தட் இஸ் வை இட் வாஸ் நேம்ட் ஆஸ் டோட்டல்ஸ் மிஸ்செலனி. அண்ட் தட் புக் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி, அதாவது கவிதை தொகுப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி தானே தவிர ஃபர்ஸ்ட் ரிட்டன் ஆந்தாலஜி கிடையாது. அண்ட் இந்த மாதிரி தாமஸ் வைட் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக. தாமஸ் வைட் வந்து சானட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நிறைய லிட்ரரி ஃபார்ம்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இங்கிலீஷில். டெர்ஸா ரிமா அப்படிங்கிற ஒரு லிட்ரரி ஃபார்ம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதனோட ரைம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தோன்னா ABA BCB CDC DED. ஸோ இது வந்து டேண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இட்டாலியன் ரைட்டர் தான் வந்து அவருடைய ஒர்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை இன்ஸ்பயர் பண்ணி தாமஸ் வைட் வந்து இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ இந்த ரிமெம்பரன்ஸ் போம் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். எலிசபெத்தியன் ஏஜில் பார்த்தோன்னா அந்த கோர்ட்ஷிப் பற்றி, பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் அண்ட் கோர்ட்லி லவ் இதை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டைட்டிலே நமக்கு தெரியுது, யாரோட நினைவாக இந்த போம் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு லேடி வந்து அந்த மேனுக்காக வர்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த மேன் வந்துட்டு தாமஸ் வைட்டாக இருக்கலாம், அண்ட் தட் லேடி மேபி ஆன் போலனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது அந்த லேடி வந்து சம் அதர் மேன் கிட்ட இருக்கிற மாதிரியும், அண்ட் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இன்டிமசி அண்ட் அது எப்படி இப்போது இல்லை, அந்த லாஸ் ஆஃப் இன்டிமசி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த போமில் பார்த்தோன்னா 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செப்டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செப்டெட்ஸ் மீன்ஸ் ஸ்டான்சா. அந்த செப்டெட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸாவாக இருக்கும். ஸோ 3 into 7 21 லைன்ஸ் இருக்கும். இந்த போம் பார்த்திங்கன்னா 21 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போம். பேசிக்காக 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸா வந்துட்டு ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவோம். யூ நோ அபவுட் இட். ஐ திங்க் எல்லாருக்கும் அந்த ரைம் ராயல் பற்றி தெரியும். அண்ட் ரைம் ராயல் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை சாசர் இல்லையா. இங்கிலீஷில் வந்து சாசர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சாசேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டில் இதுக்கு வந்து எப்படி ரைம் ராயல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கிங், அவர் பேர் வந்து கிங் ஜேம்ஸ். அவர் தான் அதிகமாக வந்து இந்த 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணதுனால இந்த ஸ்டான்ஸாக்கு பேரே வந்து ரைம் ராயல் அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. ஈவன் தோ சாசர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே கிங் அதிகமாக யூஸ் பண்ணதுனால இது வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைம் ராயல் ஆர் சாசேரியன் ஸ்டான்ஸாவுடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ABAB BCC அப்படிங்கிற ரைம் ஸ்கீமில் இருக்கும். அண்ட் இதனோட மீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். இப்போ இந்த போமுடைய லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இந்த போமில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய லைன் என்னன்னு பார்த்தோன்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீ தட் சம்டைம்ஸ் டிட் மீ சீக். அதாவது இவருடைய ஃபார்மர் லவர், முன்னாள் காதலி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இவருடைய அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு முன்னாடி நினச்சிட்டு இருந்தவங்க இப்போது இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் நேக்கட் ஃபுட் ஸ்டாக்கிங் இன் மை சேம்பர் அப்படிங்கிற அந்த லைனில் வந்துட்டு அவங்க வந்து இவங்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடியெல்லாம். அதாவது இன்டிமேட்டாக இவரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பேர் ஃபுட்டில் சத்தம் இல்லாமல் வந்து, எதுக்காக அப்படின்னா யாருடைய சத்தமும் இருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்தவங்க வந்து இப்போது வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஐ ஹாவ் சீன் தெம் ஜென்டில் டேம் அண்ட் மீக். அதாவது ஒன்ஸ் வந்து அவங்க என்கிட்ட ரொம்ப கைண்டாகவும் சப்மிசிவாகவும், அதாவது அடிமை மாதிரி அவங்களுடைய ப்ரெசன்ஸ்க்காக ஏங்கிட்டு ரொம்ப அடிமை மாதிரி இருந்தவங்க வந்து இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. அண்ட் தட் நவ் ஆர் வைல்ட் அண்ட் டு நாட் ரிமெம்பர். அதாவது முன்னாடியெல்லாம் வந்து அப்படி இருந்தவங்க இப்போ எல்லாத்தையும் அந்த பாஸ்ட் அஃபெக்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தட் சம்டைம் they put themselves in danger. அதாவது அந்த முன்னாடியெல்லாம் வந்து
அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களோட பேரே கெட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்து இவங்க கூட இருக்க ட்ரை பண்ணவங்க தான் இப்போ இப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிற. டு டேக் பிரெட் அட் மை ஹேண்ட் அண்ட் நவ் தே ரேஞ்ச். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி அவருடைய லவ் அண்ட் கேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த லவ் அண்ட் கேரை தான் வந்து பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ் அண்ட் கேரை முன்னாடியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போது ஏதோ ரொம்ப ஃப்ரீயாக ரோம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்காதவங்க மாதிரி அப்படியே கேஷுவலாக ரோம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. பிஸிலி சீக்கிங் வித் அ கண்டினியூவல் சேஞ்ச். மேபி அவங்களுக்கு வந்து புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ என்னமோ, கான்ஸ்டண்ட்டாக வந்து புது புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்களோ என்னமோ, அதனால தான் வந்து நம்மளை வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாங்களோ என்னமோ, அப்படியெல்லாம் வந்து அவர் இந்த போமில் வந்து லேடி லவ் பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்துட்டு அவரோட முன்னாடி எப்படி அஃபெக்ஷனாக இருந்தாங்க, இப்போ எப்படி அது எல்லாமே ஷிஃப்ட் ஆகி மாறுது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இன் செகண்ட் ஸ்டான்ஸால் வந்துட்டு he is mentioning about their past beautiful moments. ஓகேவா, அவர் எப்படியெல்லாம் இந்த பாஸ்ட் லைஃப்பில் எப்படியெல்லாம் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. என்ன லைனுங்கிறது பார்ப்போம். தேங்க்டு பி ஃபார்ச்சூன் இட் ஹேட் பீன் அதர்வைஸ். என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் வந்து என்னோடய சைடு லக் இருக்கிறப்போ எல்லாமே எனக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு, இப்போது என்னோடய சைடு லக் இல்லை. அண்ட் 20 times better பட் ஒன்ஸ் இன் ஸ்பெஷல். நிறைய விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் மட்டும் எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதுலேயே என் மைண்ட் நிற்குது, ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எல்லாம் விட ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிறாரு. இன் தின் அரே ஆஃப்டர் அ ப்ளசன்ட் கைஸ் வென் ஹர் லூஸ் கவுன் ஃப்ரம் ஹர் ஷோல்டர் டிட் ஃபால். அதாவது எப்படி வந்து அவரோட லேடி லவ் வந்து அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டான ஒரு தின்னான ஒரு ட்ரெஸ்ஸில் அவர் முன்னாடி வந்து எவ்வளோ அழகாக நின்னாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் லைன். அண்ட் ஷீ மீ காட் இன் ஹர் ஆர்ம்ஸ் லாங் அண்ட் ஸ்மால் தேர் வித் அ ஸ்வீட்லி டிட் மீ கிஸ் அண்ட் சாஃப்ட்லி செட் டியர் ஹார்ட் ஹவு லைக் யூ திஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி அவங்களோட அந்த ரொம்ப இன்டிமேட்டான மூமெண்ட்டில் அவங்க எப்படி கிஸ் பண்ணாங்க, கிஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி வந்து அவங்களோட காதுகிட்ட வந்துட்டு விஸ்பர் பண்ணாங்க, உங்களுக்கு இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கா, நீ இதை என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த லேடி லவ் வந்து அவரோட காதுகிட்ட விஸ்பர் பண்ண அந்த டைம் அது எல்லாமே அவரோட மைண்டில் வந்து ரீகால் ஆகுது. தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோன்னா அவருடைய அந்த ரிக்ரெட்ஸ் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் சர்க்காஸ்டிக்காக அவங்கள சில இடத்துல குத்தி காமிச்சும் பேசியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்ப்போம். இட் வாஸ் நோ ட்ரீம் ஐ லே ப்ராட் வேக்கிங். அதாவது நான் இமேஜின் பண்ணிவிட்டு சில விஷயத்த சொல்லலை, நோ ட்ரீம். அது வந்து இமேஜினேஷன் பண்ணி நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொன்ன விஷயம் கிடையாது. தட் வாஸ் ரியல், நிஜமாக நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. பட் ஆல் இஸ் டர்ன்ட் நவ் த்ரோ மை ஜென்டில்னஸ். நான் ரொம்ப கைண்டாக அவங்கக்கிட்ட இருந்தாலுமே இப்போ எல்லாமே மாறிடுச்சு, என்னை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. into a strange fashion of forsaking. அதாவது நான் அவ்வளோ கைண்டாக இருந்தால் கூட இப்போ என்னை ஏதோ அப்படியே ஃபுல்லாக பெயினில் விட்டுட்டு என்னை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவும் தெரில, அவன் எப்படி சஃபர் ஆவான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படியே என்னை அபண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ ஹாவ் லீவ் டு கோ ஆஃப் ஹர் குட்னஸ். நானும் வந்து போய் தான் ஆகணும் அவங்களோட அந்த குட்னஸ். அந்த அதாவது சர்க்காஸ்டிக்காக குத்தி காமிக்கிறாரு. அவங்க அவ்வளோ கைண்ட்னஸாக இருந்தாங்க இல்லையா, கைண்டாக என்னை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, அதுக்காக நானும் போய் தானே ஆகணும் இனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சர்க்காஸ்டிக்காக குத்தி காமிக்கிறாரு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத. அண்ட் ஷீ ஆல்சோ டு யூஸ் நியூ ஃபேங்கிள்னஸ். அதாவது மேபி அவங்க வந்து எதுக்காக என்னை விட்டுட்டு போயிருக்கலாம்னா அவங்களுடைய நியூ லவ்வர் தேடியோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தேடியோ போயிருக்கலாம். நவ் ஷீ இஸ் ஃப்ரீ டு கோ. அதாவது அவங்களோட நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தேடி போகிறதுக்கு இப்போ எந்த ஒரு தடையும் கிடையாதுல்ல, நான் தான் இல்லைல்ல, என்னை கைவிட்டுட்டாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களோட நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தேடி நியூ லவ்வர் தேடி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் சின்ஸ் தேட் ஐ ஸோ கைண்ட்லி ஐம் சர்வ்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் வந்து அந்த ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க, பெரிய மனசு பண்ணி என்னை விட்டுட்டு போயிருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. I would fain know what she had deserved. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவங்க எதை டிசர்வ் பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணுறது சரியா தப்பா என்ன, அதாவது ஒரு கொஸ்டினோட முடிச்சிருக்கிறாரு. இவங்க பண்ணுறது எனக்கு சரியா தப்பான்னு புரியலை, பட் அவங்க வந்து இப்படி வந்து எனக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த போமில் பார்த்தோன்னா எந்தெந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போயிட்டு வந்து டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கோர்ட்லி லவ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அஃபேர், அதில் லாயல்ட்டியில் எப்படியான சேஞ்சஸ் இருக்குது,
அண்ட் எப்படி வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இந்த அட்ராக்ஷன் வந்து இப்போ மாறி இன்னொருத்தங்க கிட்ட ஷிஃப்ட் ஆகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. அண்டு சில சர்க்காஸ்டிக்கான விஷயத்தையும் அவரோட பெயினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you on another video.